தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10ஆம் வீட்டு அதிபதி பலவீனமானால் கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா அப்படிங்கிறத கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய ஜாதத்தில் 2ஆம் வீட்டு அதிபதினு சொல்லக்கூடிய தனஸ்தானாதிபதி நல்லா இருந்து நல்ல தசை நடக்கு அப்படின்னா கண்டிப்பாக அரசு வேலை உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் வீட்டு அதிபதி பொதுவாக ஜீவனாதிபதி, தொழில் ஸ்தானாதிபதி, ராஜ்யஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்கிறாங்க. 10ஆம் வீட்டு அதிபதி வலுத்திருந்து 2ஆம் வீட்டு அதிபதியும் வலுத்திருந்துச்சு அப்படின்னா அரசு துறையில் மட்டுமல்லாமல் தனியார் துறையிலையும் சரி, நீங்கள் எந்த இடத்துல தொழில் ரீதியாக பார்க்க போனாலும் சரி, நீங்கள் ஒரு உயர்மட்ட லெவலில் இருப்பீங்க. இப்போ அரசு துறைன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆஃபீஸில் மேலாளராக இருக்கலாம். ஒருத்தருக்கு கீழே பணிபுரியக்கூடிய நிலையில் இருக்க மாட்டீங்க. சரிங்களா? அதே மாதிரி அது 10ஆம் வீட்டு அதிபதி வலிமையாக இருந்துச்சு அப்படின்னா அந்த அமைப்பு. 10ஆம் வீட்டு அதிபதி வலிமை இல்லை, நான் கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா இப்படி கேட்குறீங்க அப்படின்னா 10ஆம் வீட்டு அதிபதி வலிமையாக இருந்தால் மட்டும்தான் கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது எந்த நூல்லையும் சொல்லலாம். தொழில் ஸ்தானம், தொழில்னு ஒரு ஜாதகருக்கு விருத்தியாக அமையணும், வேலையும் இருக்கணும், நிலையான வேலை இருக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டா நமக்கு 10ஆம் வீட்டு அதிபதி வலிமையாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்களே தவிர கட்டாயம் 10ஆம் வீட்டு அதிபதி மட்டும் வலிமையாக இருந்தால் தான் அரசு வேலைக்கு வாய்ப்பு அப்படின்னு எந்த நூலையும் சொல்லப்படலை. அனுபவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் வீட்டு அதிபதி வலிமை இல்லாமல் இருந்தாலும் 2ஆம் வீட்டு அதிபதி நல்லா இருந்தால் அரசு வேலை உண்டு. கூடுதலாக இன்னொரு வார்த்தையும் சேர்க்குறேன், நல்ல திசை நடந்தால். நல்ல திசைனா என்ன? லக்கண ரீதியாக சுப திசை, லக்கண சுபர்கள்னு சொல்லக்கூடிய 1-9ஆம் வீட்டு அதிபதி திசை, இல்லை 11ஆம் வீட்டில் ஒரு கிரகம் இருந்து அந்த 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் பாதிக்கப்படாமல் நல்ல நிலையில் இருந்தாலும் அந்த சாதகருக்கு அரசு துறையில் வேலை கிடைக்கும். இது போக அவயோக திசை நடந்தாலும் அந்த அவயோக திசை ஜாதகத்தில் யோகமான பலனை தரக்கூடிய வகையில் இருந்தாலும் கவர்மெண்ட் வேலை கட்டாயம் உண்டு. அப்போ ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்க, இப்போ ஸ்க்ரீனில் பாருங்கள், ஒரு ஜாதகம் காட்டுது பார்த்தீங்களா? இந்த ஜாதகம் பாருங்கள், 10ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் வீட்டில் மறைஞ்சிருக்கிறாரு, சனியோட பார்வையில் இருக்கிறாரு. ஆனால் இந்த ஜாதகர் அரசு துறையிலாம் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. இதை எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் வீட்டு அதிபதி தனஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய இந்த சனி 2ஆம் வீட்டிலே ஆட்சி பலம் வச்சிருக்கிறாரு. ஆனால் அதாவது இன்னொரு விஷயத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன், 10ஆம் வீட்டு அதிபதி பலவீனமானாலும் 2ஆம் வீட்டு அதிபதி நல்லா இருக்காருன்னு பாருங்கள். ஏங்க கவர்மெண்ட் வேலையில் போனால் தான் காசுன்னு நினைக்கிறீங்களா? என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறான், சும்மா இந்த அங்கே வேலை பார்த்தா ஒவ்வொரு வேலையாக பார்த்துட்டு இருந்தான். அவனுடைய ஜாதகத்தை நான் பார்த்துருக்குறேன். இதே மாதிரி தனுசு லக்னம் 2ஆம் வீட்டில் சனி ஆட்சி வச்சு தான் இருந்தார். ஆனால் நல்ல திசை இல்லை, அதாவது நல்ல திசை இல்லை, சுமாரான திசை நடந்தாலும் சரி, அந்த திசையில் ஒரு சில புத்திகள் வரும்பொழுது தொழில்கள் மாறும். அப்படி மாறும்போது நல்லா கல்லாக்கட்டுற தொழிலாக தான் அவங்க அமையும். கல்லாக்கட்டுற தொழில்னா என்ன? நல்லா கையில் வருமானம் கணிசமான தொகையாக நல்லா அள்ளுவாங்கங்க. அது அவங்களுடைய கிரகம் கொடுக்கு என்ன செய்ய முடியும்? அதாவது 10ஆம் வீட்டு அதிபதி பலவீனம்னு வச்சுக்கோங்க. இப்போ தனுசு லக்கணத்துக்கு புதன் 12ஆம் வீட்டில் செவ்வாயினுடைய வீட்டில் செவ்வாயோட கூடியே இருக்கிறாரு. இது விருச்சிக ராசி அப்படின்னு எடுத்துக்கோங்க. நீசச்சந்திரனை கூடி இருக்கிறாரு, புதன் அங்கே தான் இருக்கிறாரு, செவ்வாய் அங்கே தான் இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அங்கே செவ்வாய் பலவீனம் தானே, 12ஆம் வீட்டில் மறைஞ்சாச்சு, நீசம் பட்ச கிரகத்தை கூடுதாரு, ஆல்ரெடி எதிரி கிரகத்தையும் கூடியே இருக்கிறாரு. அப்படின்ற பட்சத்தில் 10ஆம் வீட்டு அதிபதி பலவீனம். தனுசு லக்கணத்துக்கு இந்த மாதிரி விருச்சிக ராசியில் இந்த மாதிரி கிரகங்கள் நிலைகள் இருந்துச்சு அப்படின்னா பலவீனம் தான். அதே ஜாதகத்தில் சனி 2ஆம் வீட்டில் ஆட்சி பலம் வருதாருன்னு வைங்க, 12ஆம் வீட்டில் சந்திரன் செவ்வாய் புதன் இருக்கிறாருன்னு வச்சுக்கிடும், 2ஆம் வீட்டில் சனி ஆட்சி வச்சு இருக்கிறாரு வச்சுக்கிடும், அவருக்கு அரசு துறையில் தான் வேலை அமையாதே தவிர அது நல்ல திசை நடந்துச்சுன்னா அமைஞ்சிடும். இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், திசை சுமாராக இருக்குது அப்படின்னா அரசு துறையில் வேலையை பார்க்கலாட்டியும் கூட தனியார் துறை சம்மந்தப்பட்ட வேறு ஏதாவது ஒரு வேலையில் அல்லது கைவினை தொழிலோ அல்லது வியாபாரமோ என்ன தொழில் பார்த்தாலும் சரி நல்லா கையில் காசு வரும். அதாவது அரசு சம்பளத்தை விட இரட்டிப்பான சம்பளம் வருமானம் வாங்கக்கூடிய அளவுக்கு அந்த மாதிரி ஜாதகத்துக்கு கொடுக்கும். ஆனால் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா நிரந்தரமாக கொடுக்குமா? அதுதான் இல்லை. எல்லோரும் அரசு துறையை விரும்புகிறதுக்கு காரணம் என்ன? இப்போ நம்ம ஜாபுக்கு போயிட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சர் வரைக்கும் வாழ்நாள் ஃபுல்லாக நம்மளுடைய ஆயிலே கழிச்சிடலாம், அதில் நிரந்தரமாக மாதம் ஆனால் சேலரி வந்துடும், அதுக்குத்தானே அது தவிர. ஆனால் 2ஆம் வீட்டு அதிபதி வலுத்திருந்தாலும் ஏன் வாழ்நாள் முழுக்க எதிர்பார்க்கணும்? நமக்கு நல்ல ஓரளவுக்கு நார்மலான திசை நடந்தால் கூட 2ஆம் வீட்டு அதிபதி நல்லா இருக்கா, ஒரு நட்பு ஆட்சி உச்சம்லாம் வேறு லெவலுங்க. நட்பு ஆட்சி அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க.
நல்ல தொகை வருதுல்ல. நமக்கு ஓரளவுக்கு தசை கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் புத்திகள் வரும்போது டக்கு டக்குன்னு அந்த ஒரு புத்தி ஒரு தசையில் ஒரு புத்தின்னு வரும்போது 2 வருஷம் குறைஞ்சி 2 வருஷம் இப்படி தான் ஓடும். அந்த புத்தியில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு அப்படியே வாழ்க்கையை அடுத்து கடந்து கொண்டு போய்க்கிட வேண்டியதான். எப்படி பார்த்தாலும் 2ஆம் வீட்டு அதிபதி வலிமையாக இருக்கிறாரு. ஒரு புத்தி டவுன் ஆனாலும் இன்னொரு புத்தி வரும்போது எப்படியும் ஜாதகரை கொஞ்சம் தூக்கி விடுவோம். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் வீட்டு அதிபதி ஆட்சி குலம் வச்சு இருக்கும்பொழுது இந்த மாதிரி தனுசு லக்கண ஜாதகக்காரங்கள் 2ஆம் வீட்டில் சனி ஆட்சி வச்சு இந்த மாதிரி ஜாதக அமைப்பில் இருக்கும் பொழுது ஒரு மேச லக்கணம் எடுத்துக்கோங்க. மேச லக்கணம் 2ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கிறாரு. நான் போன வீடியோவில் கூட ஒருத்தருக்கு சொல்லியிருந்தேன். யாரோ அருண் ஒருத்தர் கேட்டிருந்தார். அவருக்கு இந்த காதல் திருமணம் முடியுமா, அரேஞ்ச் மேரேஜ் முடியுமா கேட்டிருந்தார். அவருடைய ஜாதகம்லாம் பாருங்கள், 2ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் சூப்பராக இருக்கிறாரு. அவருக்கெலாம் தொழில் ரீதியாகவோ இந்த வருமான ரீதியாகவோ அவர் மோசமான நிலை வரக்கூடிய வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா அதுக்கடுத்து பாருங்கள் சுக்கிரதசம் வந்துச்சு. நான் போன வீடியோவில் அதை கொடுத்துருந்தேன். அவர்கிட்டலாம் சும்மா தாராளமாக ஜாதகம் பார்க்குறதுக்கு 1000 ரூபா 2000 ஆனாலும் வாங்கலாம். ஆமாம், பணமுள்ள பார்ட்டி தான். நான் ஜாதகத்தை பார்த்தே சொல்லுவேன். அவர் எப்படி இருக்கார் என்ன ஏது எனக்கு தெரியல, ஆனாலும் சொல்கிறேன். ஆனாலும் அவர் பாருங்க கமெண்ட்லேயே கேட்குறாரு அவருடைய பலன். ஒரு விதியை விட்டு அடுத்தடுத்த விதி ஒரு பலன் நம்ம சொல்லியாச்சு. ஆனால் அது போக ஏராளமான பலன்கள் அடுத்த கமெண்டில் அடிக்கிட்டார். சரி, அது தப்பு இல்லை. அதான் அவருடைய சூழ்நிலை இப்போதைக்கு கடகராசி அட்டமச்சினி ஓடிட்டுருக்கலாம். இப்போதைக்கு அவருடைய நேரம் கொஞ்சம் டவுனாக தானே இருக்கும். சரிங்களா? ஆனால் இதுக்கு அடுத்து உள்ள காலகட்டங்களில் பார்த்திங்க அப்படின்னா 20 வருஷம் அந்த சுக்கிரதசை வருது. அதான் சொல்கிறேன், தனஸ்தானாதிபதி இருந்து வலுத்திருந்து அல்லது தனஸ்தானத்தில் ஒரு சுபகரகம் இருந்து தனஸ்தானத்தில் நட்பு நிலையில் ஒரு கரகம் இருந்து இந்த மாதிரி அமைப்புகளில் ஒரு தசை வருது அப்படின்னா அந்த திசையே நீண்ட வருடம் வருது அப்படின்னா அவர் தாங்க யோகக்காரர். வாழ்க்கையில் பணம் அத்தியாவசியமான ஒன்று. அந்த பணத்துக்கே பஞ்சமில்லாத மனிதன் எப்படி இருப்பான்? நல்ல ராஜயோக வாழ்க்கை இல்லையா? அதனால் 2ஆம் வீட்டு அதிபதி கெட்டு போயிடுச்சு அப்படின்னா அரசு வேலை கிடைத்தாலும் நிரந்தரம் இல்லைன்னு எழுதி வச்சுக்கோங்க. 2ஆம் வீட்டு அதிபதினு சொல்லக்கூடிய தனாதிபதி கெட்டால் அரசு துறையில் வேலை கிடைச்சாலுமே அது வேலை ஒரு குறிப்பிட்ட வருடத்தில் அரசு துறையிலிருந்து விலகி விடுவார். ஏதாவது ஒரு காரணத்தால் சப்தி செஞ்சுடுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீமார்க் ஆகி வேலையை விட்டு விலகிடுவாங்க. அப்போது 10ஆம் வீட்டு அதிபதி வலிமையாக இருந்தால் மட்டும்தான் அரசு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது கிடையாது. 2ஆம் வீட்டு அதிபதி நல்லா இருந்தாலும் அரசு வேலை கட்டாயம் உண்டு. முக்கியமாக தசை 10ஆம் வீட்டு அதிபதி நல்லா இருக்கணும், 2ஆம் வீட்டு அதிபதி நல்லா இருக்கணும், நல்ல தசையும் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது நம்ம பிறந்த நேரம் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம அதை எதிர்பார்க்க முடியும். சரி, நம்மளுடைய ஜாதகத்தில் 10ஆம் வீட்டு அதிபதி வீக்கு, 2ஆம் வீட்டு அதிபதி நல்லா இருக்கிறாரு, போதுமே. நான் என்ன சொல்ல வரேன், 2ஆம் வீட்டு அதிபதி பலவீனமானால் தான் 2ஆம் இடமும் 2ஆம் வீட்டு அதிபதியும் பாதிக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் கவலைக்கிடும். என்ன கிடைக்க வேலையா அப்படி உருண்டு வாழ்க்கையை ஓட்ட வேண்டியதான். 10ஆம் வீட்டு அதிபதி வலிமையாக இருந்தால் வேலை பார்ப்பார், ஆனால் வருமானம் அந்தளவுக்கு விருத்தியாக இல்லை இப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கும். சரி, இன்னொரு ஜாதக ஸ்க்ரீனில் பாருங்கள், மேச லக்கணம். இந்த லக்கணத்துக்கு நீங்களே பாருங்கள், நான் சொன்ன விதி இதில் எடுத்து பாருங்கள். இதில் நான் ஒரு முக்கியமான பயனை சொல்கிறேன். எல்லோரும் பார்ப்பீங்க 10ஆம் வீட்டு அதிபதி ஆட்சி பலம் வச்சிருக்கிறார் அப்படின்னு. இந்த ஜாதகத்தில் 10ஆம் வீட்டு அதிபதி சூரியனோட கூடிய அஸ்தமனம் ஆகிட்டார். அஸ்தமனமான கிரகத்துக்கு வலிமை குறைவு தான். ஆனாலும் லக்கண சுபர்னு சொல்லக்கூடிய சூரியனை கூடியிருக்கிறாரு. குரு 5ஆம் பார்வையாக பார்க்காரு சனியை. இந்த ஜாதகருக்கு சனியோட திசையே நடக்கு. இதுதான் ஒரு கிரகத்தினுடைய சூட்சும வலு. மேச லக்கணத்துக்கு சனி பாதகாதிபதி. ஏன்னா லக்னாதிபதி செவ்வாய்க்கு சனி கடும் பகை. அப்போது லக்னாதிபதியை முழுக்க வெறுக்கக்கூடிய ஒரு கிரகம். செவ்வாய்க்கும் சனிக்கும் ஆகவே ஆகாது. மேச லக்கணத்தை பிறந்த சாதகங்களுக்கு சனி தசை வந்தால் கொஞ்சம் டவுன் ஆகிடுவாங்க. அதையும் மீறி அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த சனி ஒரு மாதிரியான நிலைமையில் இருக்கணும் அப்படிங்கிறத அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். இப்போ மேச லக்கண ஜாதகக்காரங்களுக்கு சனி அவங்களுடைய வாழ்க்கையில் நல்லா கொஞ்சம் நல்ல லெவலில் கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சனி 3ஆம் இடமான மிதுன ராசிலையும் 6ஆம் இடமான கன்னி ராசிலையும் 10ஆம் இடமான மகர ராசிலையும் 11ஆம் இடமான கும்பராசிலையும் இருந்துச்சு அப்படின்னா ஓரளவுக்கு அந்த சனி மிகப்பெரிய கருவை தராமல் அந்த ஜாதகரை நல்ல நிலையில் வச்சு அப்படி கொண்டு போயிட்டே இருக்கும். ஏன் மேச லக்கண ஜாதகக்காரங்களுக்கு சனி 12ஆம் வீட்டில் கூட இருக்கலாம், தப்பு இல்லை. அந்த சனியோட தசை வந்துச்சு அப்படின்னா சூப்பராக இருக்கும். இந்த ஜாதகருக்கு சனி அஸ்தமனமானாலும் லக்கண சுபர்னு சொல்லக்கூடிய சூரியனுடைய இணைந்து குருவோட பார்வையில் இருக்கிறாரு. சரி, இந்த ஜாதகருக்கு அரசு வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத பார்க்குறது நான் அதான் சொல்கிறேன். 2ஆம் இடம் அப்படிங்கிற சொல்லிட்டேன். 2ஆம் வீட்டை குரு பார்க்காரு 9ஆம் பார்வையாக. ஆனால் குரு பலவீனம் தான். என்ன அவருடைய பார்க்குற பார்வை அந்த அளவுக்கு பவர் கம்மி, பார்க்குற பார்வைக்கு வலிமை குறைவு அப்படிங்கிற நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஆனாலும் கிடைக்குது, அது 2ஆம் வீட்டுக்கு கிடைக்குது, 2ஆம் வீட்டு அதிபதிக்கும் கிடைக்குது. சரி, 2ஆம் வீட்டு அதிபதி எப்படி இருக்கிறாரு? உச்சத்தில் இருக்கிறாரு. சுக்கிரன் மீன ராசியில் உச்சத்தில் இருக்கிறாரு. அப்போ இவருக்கு கட்டாயம் அரசு வேலை உண்டு. இதுதானே கணக்கு.
இவர் அரசு வேலையில் போவாட்டியும் கூட நல்ல கணிசமான தொகையை சம்பாதிக்கிறது தான் செய்வார், எந்த வேலையில் இருந்தாலும். சரிங்களா? அதனால் ஆனால் இவர் என்ன செய்தாருன்னு கேட்டிங்க அப்படின்னா, அரசு துறையில் பிசியாக இருக்கிறாரு. ஒரு காவல்துறையில் பிசியாக இருக்கக்கூடிய ஒருத்தருடைய ஜாதகம் தான் இது. சரிங்களா? அதனால் 10ஆம் வீட்டு அதிபதி பலவீனமானால் நமக்கு வேலை போயிடுச்சு அவ்வளோதான் அப்படின்னு நினைக்காதீங்க. 10ஆம் வீட்டு அதிபதி வலிமை இழந்தால் என்ன, 2ஆம் வீட்டு அதிபதி நல்லா இருக்காரான்னு பாருங்கள். நமக்கு அது போதுமே. ஒரு ஜாதகத்தில் பார்த்தேன், 10ஆம் வீட்டு அதிபதி ரொம்ப மோசமாக இருந்தார், டோட்டலாகவே ஸ்தம்பிச்சு போயிட்டார், அந்த கிரகத்துடைய வலிமையே இல்லை. கடகலக்கணம் கரெக்டு. கடகலக்கணத்துக்கு 10ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் வலிமையை இழந்துட்டார், 8ல் போய் மறைஞ்சிட்டாருன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஏன் இருக்குது, 8லேயே எங்கே இருந்தார் சரியாகவும் இல்லை. ஆனால் அந்த ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருந்தார். நான் அதான் சொல்ல வரேன், லாபஸ்தானத்தில் அவருடைய நிலை பகை தான். கடகலக்கணத்துக்கு சூரியன் 11ஆம் இடத்துல பகை வச்சு தான் இருப்பார். ஆனால் வீடு கொடுத்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உச்சத்தில் இருந்தார். அந்த 2ஆம் வீட்டு அதிபதின்னு சொல்லக்கூடிய அந்த சூரியனுக்கு குருவோட பார்வையும் இருந்தது. பாருங்கள், 2ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில். அதான் சொல்ல வரேன், பகை பெற்றிருந்தாலும் கூட வீடு கொடுத்தவனுடைய நிலையும் அந்த கிரகத்திற்கு வேறு ஏதாவது கிரகனுடைய, அதாவது கிரக சேர்க்கை பார்வையின் மூலமாக ஏற்படக்கூடிய பலன் அப்படின்னு படிச்சிருக்கோம் பார்த்தீங்களா. அந்த விதியில் பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் வீட்டு அதிபதி ஓரளவுக்கு அவருக்கு சொல்லப்போனால் ஒரு 50% மேலே இருக்கார்லா. ஏன்னா குரு பார்வை, கடகலக்கண்ணு குரு 9 கூடிய பாக்கியாதிபதி, குரு பார்வையிலே சூரியன் இருக்கிறாரு. சூரியனுக்கு வீடு கொடுத்த கிரகம் மீனத்தில் உச்சம். அந்த மாதிரி அமைப்பில் இருக்கும்பொழுது அந்த ஜாதகர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு பார்த்தேன். ஆனால் நிரந்தரமான வேலை இல்லை. தகப்பனாருடைய வட்டி தொழிலை, சீட்டு வரவு செலவு வட்டி தொழிலை அவர் பார்த்து நல்ல சம்பாத்தியம், நல்ல வரவு செலவு வருது, நல்ல வட்டி. ஆமாம், அதான் நான் சொல்ல வரேன், 2ஆம் வீட்டு அதிபதி நல்லா இருக்காரா, ஓகேங்க. எதுக்கு நீங்கள் கவர்மெண்ட் வேலையை பற்றி கவலைப்படுறீங்க, நல்ல தசையும் நடக்குன்னு வைங்களேன், சூப்பர் தான். அதனால் 10ஆம் வீட்டு அதிபதி வலிமை இழந்துருச்சேன்னு கவலைப்படாதீங்க. 2ஆம் வீட்டு அதிபதி நல்லா இருக்காரா, 2ஆம் பாவம் நல்லா இருக்கா. இங்கே 2ஆம் பாவம் தாங்க ரொம்ப முக்கியம். குடும்பமும் அதுதான், வருமானமும் அதுதான். கையில் கணிசமான தொகையை வாங்கணுமா, அதுக்கும் 2ஆம் பாவம் தான். ஆமாம், என் நண்பன் ஒருத்தர் இருக்கான், ரியல் எஸ்டேட்டு இதில் இறங்கி பார்க்குறான், நிலையான வேலை இல்லை, அவனுக்கு 2ஆம் வீட்டு அதிபதி ஆச்சு. நான் ஆரம்பித்து சொல்லிட்டு இருந்தேன், ஏதோ ஒரு துறையில் நீ இறங்க போகிறா, வருமானம் கை நிறைய காசு அல்ல பாரு அப்படின்னு சொன்னேன். இப்போ பார்த்துட்ருக்கான், சரியான காசு. அவனுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஜாதகம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு விருத்தியாலாம் இருக்காது, ஒன்றும் இல்லை. ஆனால் 2ஆம் வீட்டு அதிபதி மட்டும் கொஞ்சம் நல்லா வலிமையாக இருக்கிறாரு. நடக்கிற தசை கொஞ்சம் ஒரு ஆவரேஜான தசை நடக்குது. புத்திகள் ஒரு 6-7 வருஷத்துக்கு புத்தி சூப்பராக இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஒரு வருஷம் 1.5 வருஷம் தான் ஆச்சு அந்த துறைக்குள்ள நுழைஞ்சி. சரியான சம்பாத்தியம். கரெக்டாக 1.5 வருஷம் தான் ஆச்சு. ஒரு என்ன சொல்கிறது, வீடு இல்லாமல் தான் இருந்தான், சொந்தமாக ஒரு வீடு வாங்கிட்டான். ஆனால் அந்த வீடு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40 லட்ச ரூபா. எப்படி 1.5 வருஷத்தில்? சரி, அதெல்லாம் கிரகம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் கொடுக்கும். அதுக்கு தான் நான் மாறி சொல்ல வரேன். 2ஆம் வீட்டு அதிபதி நல்லா இருக்காரா, பார்க்குற வேலையில் 3 மடங்கு 4 மடங்கு 5 மடங்குலாம் சரி கணிசமான தொகையை அள்ளி கொடுக்கும். ஆமாம், அதே மாதிரி 2ஆம் வீட்டு அதிபதி நல்லா இருந்துச்சு அப்படின்னா யோகமான திசையில் ஒரு 8ஆம் வீட்டு அதிபதி, நான் சொன்னது போல் இந்த சாதகத்தில் சனி இருக்காரா, இது மாதிரி அமைப்பில் இருந்துச்சு அப்படின்னா லாட்டரியும் அடிக்கும். அவங்களுக்கு லாட்டரியில் அடிக்கக்கூடிய பணம் கையில் சேரும். இதுவும் ஒரு சில அமைப்பு விதி. இப்படி 2ஆம் வீட்டு அதிபதியை வச்சு சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு மனிதனுக்கு வருமானம் வந்தால் அவன் வாழ்க்கை ஓடிடும். வருமானம் வருதுக்கு சிக்கல் இருக்குது, தொழில் விருத்தி இல்லை அப்படின்னா 2ஆம் வீடு பங்கப்பட்டிருக்கான்னு பாருங்கள். 10ஆம் வீடு கூட அது 2ஆம் பட்சம்தான். 2ஆம் வீடு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, ஓகே. ஜோதிட ரீதியான வேறு சில பலங்களோட அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். வணக்கம், வாழ்க வளமுடன்.